பகவான் ஷிரடி சாய்நாதர் புரிந்த ஒரு அற்புதமான லீலை என்பதை, அந்த ஒரு புனித ஊதி என்பதை, அதாவது விபூதி என்பதை, அதுக்கு ஒரு சின்ன கதை நான் கூறுகிறேன் ஒரு நேயருக்கு அப்புறம். ஹலோ, நான் முகமது அமானுல்லா பேசுறேங்க. சொல்லுங்க. உள்ள அம்மான்னு சொல்லுங்க. நான் ஒரு கடை ஒன்று பார்த்துருக்குறேங்க. அந்த கடை கிடைக்குமா, கடை வைக்கலாமா? ஆமாங்க, கடை பார்த்துருக்கிறீங்க. அந்த கடை உங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா இந்த மாசத்துல தான் அவர் ஒரு மாசமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, கொடுக்கல. ஆமாங்க, இந்த மாசம் உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஏன்னா ஏற்கனவே பார்ட்டி வந்து அவர் குழப்பி இருக்குது, அதனால தான் அவர் கொஞ்சம் தாமதம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் அதிகமா அட்வான்ஸ் வருவன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு 2-3 நாள் அவர் கூப்பிட்டு கொடுத்துருவாருங்க. சரி, நன்றி. நன்றி, நல்ல சந்தோஷம். ஏன்னா அத்தகையான ஒரு மகத்தான அந்த புனித ஊதி தத்துவம் என்பதை பகவான் நமக்கு புரிய வைக்கிறார். இந்த உலகத்துல நீங்க எந்த ஒரு பொருள் எடுத்துக்கொண்டால், இன்க்ளூடிங் ஈவன் human mortal body, everything is, எல்லாம் வந்து உலகத்தில் கடைசியாக பெறுகின்ற ஒரே ஒரு வடிவம் சாம்பல் என்பது. அந்த ஒரு சாம்பல் என்பது தான் மகாதேவன், பரம்பொருளாகிய சிவபெருமான், பரம தத்துவமாக விளங்கக்கூடியது. அந்த ஒரு ஊதி பற்றி பகவான் ஷிரடி சாய்நாதர் கூறிய ஒரு அற்புதமான லீலை. பகவானுக்கு நெருங்கிய ஒரு ஷாவகன் ஷியாமா என்று இருந்தார். அந்த ஷியாமாவுடைய தம்பி பாபா என்று ஒரு பக்தருடைய, அதாவது அவருடைய மனைவிக்கு அந்த காலத்தில் வந்து, அதாவது 1910 அந்த வருஷ காலகட்டங்களில் அவருக்கு ஒரு பிளேக் என்று சொல்லக்கூடிய ஒரு காலரா போன்ற ஒரு வியாதி ஏற்பட்டது. அந்த வியாதியினுடைய அறிகுறி என்பது ஒரு மிகப்பெரிய கொப்பளம் என்பது அவங்களுடைய தேகத்தில் தோன்றியது. ஒரு பயங்கரமான கட்டுக்கடங்காத ஜுரத்துடன் ஒரு மிகப்பெரிய குழப்பம் தோன்றிய நிலையில் அவர் உடனே, ஏன்னா அந்த காலத்தில் எந்த விதமான மருத்துவ வசதிகள் இல்லாத காரணத்தினால் அவர் உடனடியாக வந்து ஷிரடி புறப்பட்டு வருகிறார். 24 மணி நேரம் அவர் ஜர்னி பயணம் செய்து ஷிரடி சன்னிதானத்துக்கு, பாபா சன்னிதானத்துக்கு வந்தடைந்து அவருடைய நெருங்கிய சேவகனாகிய ஷியாமாவிடம் போய், அண்ணா, என்னுடைய மனைவிக்கு இப்படி ஒரு பிளேகு போன்ற ஒரு மோசமான ஒரு கொடிய வியாதி வந்திருக்கிறது, என்ன பண்ணணும்னு எனக்கு புரியவில்லை அப்படி என்று சொல்லும்போது அவர் உடனடியாக பாபாவிடம் போய் ஷியாமா பாபாவிடம் கூறுகிறார், பாபா, இந்த மாதிரி என்னுடைய தம்பி மனைவிக்கு இது போன்ற ஒரு மிகப்பெரிய கொப்பளம், ஜுரம், கொடுமையான ஒரு ஜரத்துடன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லச்ச பகவான் கூறுகிறார், இந்த நேரத்தில் நீ எப்படி போக முடியும்? அதனால தான் நீ போக முடியாது. ஏன்னா பாபா கூறிய திவ்ய பிரசாதம் என்பது ஊதி, விபூதி பிரசாதம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த ஒரு பிரசாதத்தை பாபா கொடுத்துட்டு, இது எடுத்துட்டு போய் உங்க தம்பி கொடுத்துட்டு உடனே வீட்டுக்கு போய் அந்த அம்மாவுக்கு அந்த கொப்பளத்து மேல தடவை சொல்லி, மேற்கொண்டு விபூதி வந்து தண்ணியில கரைச்சி குடிக்க சொல்லு, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னாரு. உடனே ஷியாமா பாபாவிடம் கூறினார், நானும் போறேன்னு பாபா அப்படின்னு சொல்லும் போது பாபா சொல்றார், நீங்க நாளை காலையில போய் பார்த்துட்டு வந்துரு, இப்போ தம்பி கொடுத்து அந்த விபூதி அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். பாபா கட்டளைப்படி உடனடியா கொண்டு போய் அவருடைய தம்பிக்கு அந்த விபூதி கொடுத்து, இதை எடுத்துட்டு போய் உடனடியா உன்னுடைய மனைவிக்கு இந்த விபூதி கூடன்னு சொல்லி விபூதி பிரசாதத்தை அவர் அனுப்புறார். அந்த ஒரு பக்தர் வந்து உடனடியா அவருடைய ஊருக்கு போய் அந்த ஒரு விபூதி அந்த ஒரு கொப்பளத்து மேல தடவி அந்த ஒரு திருநீர் தண்ணீரை கலந்து குடிச்சதுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு உடனடியாக காய்ச்சல் என்பதை குணமாகிவிட்டது. அந்த கொப்பளம் என்பது வடிந்தது. ஆக அடுத்த நாள் காலைக்குள் அந்த அம்மா நன்றாக ஒரு நல்ல ஆரோக்கியத்துடன் சமையல் செய்து கொண்ட தருணத்தில் பாபா ஆணைப்படி காலையில் ஷியாமா அவர் தம்பி ஊருக்கு புறப்பட்டு சென்று பார்க்கும்போது அந்த அம்மா வந்து சமையல் அறையில் சந்தோஷமாக சமையல் செய்து கொண்டிருந்தாள். அப்போ ஷியாமா உணர்ந்தார் பாபா சொன்ன திவ்ய வாக்குகள். அதாவது பாபா சொன்னார், எந்த ஒரு திருநீரை நீங்க அனுப்பிவிட்டு காலையிலோ நீங்க போய் உடனடியாக பார்த்துட்டு திரும்பி வா. அந்த உடனடியாக பார்த்துட்டு திரும்பி வா என்றால் நீங்க அங்கே போறதுக்குள்ள அந்த அம்மா நான் குணப்படுத்துறேன். ஆக நீங்க உங்களுக்கு அங்கே வேலை இல்லை, நீங்க அங்கே போய் ஒரு டீ மட்டும் அருந்தி உடனடியான ஷிரடிக்கு திரும்பி வா என்று முன்கூட்டியாக அறிந்து சொன்ன ஒரு அற்புதமான ஊதி பிரசாத மகிமை. பாபா எதுக்கு அப்படி ஒரு ஊதி கொடுத்துட்டு இருந்தார் என்றால்,
கடுமையான பிரசவங்களில் என்ற எதுக்கு நான் கூறுகிறேன் என்றால், இன்று நம்மளுடைய சன்னிதானத்தில் ஏராளமான பேர், லட்சக்கணக்கான பேர் அந்த ஒரு ஊதி பிரசாதத்தை கொண்டு சகல நோய்கள் குணமை பெற்று சந்தோஷமாக வாழ்கிறார்கள். அதை நாவில் வைத்துக்கொண்டு சரஸ்வதி பெற்று பல வெளிநாடுகள் செல்கிறார்கள். இது போன்ற கடன் தொல்லை, நோய் நொடிகள், வேதனைகள், வீடுகள் கட்ட முடியாதா, இடங்களை வைக்க முடியாதா, காட்டு பிரச்சனைகள், வீட்டு பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் எதையாயிருந்தாலும், எந்த ஒரு கவலையாயிருந்தாலும் உங்களுடைய கவலைகள் போக்க இறைவன் அனுகிரகம் இருக்கின்றது. உங்களுடைய தொந்தரவுகள் நீக்க தெய்வீக கிருபை இருக்கின்றது. அருள்வாக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சகல வளங்கள் எளிதாக கொடுக்கும் என்று நீங்க ஆச்சரியப்படுங்க. எத்தனை சமயங்கள்ல நாம பார்த்திருக்கிறோம். ஏராளமான பேருக்கு திவ்ய அனுபவங்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரு பல வருஷங்களை முன்னாடி பார்த்தவங்க கூட இன்னைக்கு நான் எங்கிருந்தாலும் சுவாமிகளை அவங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும், எல்லாம் ஜெர்மனியிலிருந்து பெர்லின்ல இருந்து இன்று சேலத்துக்கு சின்ன திருப்பத்துக்கு வரக்கூடியது என்ன அதிசயம். அமெரிக்கா கலிபோர்னியால இருந்து, நியூ ஜெர்சியில இருந்து, பாஸ்டன்ல இருந்து இன்னைக்கு என்ன சின்ன திருப்பதிக்கு வேலை. அதுதான் நான் சொல்லுவேன், மகான்கள் இருக்கிறத இடம், அவங்களுடைய அருளாசி கிடைக்கக்கூடிய இடம், அற்புதமான இடம். நேயர்களே, எந்த விதமான குறைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் சுவாமிகளை அணுகுங்கள். சகல விதமான நன்மைகள் உடனுக்குடன் நீங்க பெறுங்கள். தமசோமா ஜோதிர்கமயா, அசதோமா ஷர்கமயா, மிருத்யோர்மா அமிர்தங்கமயா. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோக சமஸ்தா சுகினோ பவந்து. சுபமஸ்து. சுகி பவ.